ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்னோடய அலைமகள் காயின் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் லாங் வீடியோ போடுறேன். இது ஒரு ஜென்ரல் நாலேஜுக்காக போடுற வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இதனால் அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு 1000 பேர் பார்க்குறீங்க, இல்லை ஒரு 50 பேர் பார்க்குறீங்கனாலும் அதில் ஒருத்தவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீடியோவில் நாணயங்கள்னால் முதல்ல என்ன, அதுக்கப்புறம் அதை எங்கெல்லாம் மின் பண்ணுறாங்க, யார் இதை மின் பண்ணுறாங்க, அதுக்கு ஆகக்கூடிய செலவுகள், அதுக்கப்புறம் நம்மளுடைய டிமானிட்டைஸ்ட் பண்ண காயின்ஸ் எல்லாம் என்ன, இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது முழுக்க முழுக்க ஒரு ஜென்ரல் நாலேஜ். முதல்ல நாணயங்கள்னால் என்ன? நாணயங்கள்னால் நம்மளுடைய தேவைக்காக, இப்போ நம்ம ஒரு பொருள் போய் வாங்குகிறோம் கடையில் அப்படின்னாக்கா, இந்த நாணயங்கள் நமக்கு ஒரு பரிமாற்ற அழகு அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு எக்ஸ்சேஞ்ச் மாதிரி. இப்போ நம்ம காசை கொடுக்குறோம், அவங்க நமக்கு பொருள் கொடுக்குறாங்க. பட் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா பண்டமாற்று முறையெல்லாம் நிறைய இருந்தது. ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருள் வாங்குவாங்க. எப்படின்னா, நாங்களே சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அம்மா சைடெலாம் கொஞ்சம் கிராமத்து இதில் தான் இருந்தாங்க. அவங்க விவசாயம் பண்ணுறவங்க. அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா, எங்கள் சித்தி வீட்டுக்கெலாம் போவோம். நாங்கள் கொஞ்சம் டவுன்லேயே இருந்து பிறந்து வளர்ந்துட்டோம். பட்டு எங்கள் சித்தி ஃபுல்லாக எங்களுடைய வேலை எல்லாத்தையும் அவங்க தான் பார்த்தாங்க. ஸோ அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பருத்தி இருக்கு இல்லையா, பருத்தியை எடுத்து வீட்டில் நிறைய போட்டு வச்சுருப்பாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, அதை எடுத்துகிட்டு போய் கடையில் கொடுத்து அதுக்கு அந்த எடைக்கு சேவு, அந்த மாதிரி ஒரு இனிப்பு பொருள், அந்த மாதிரிலாம் நாங்கள் போய் கடையில் வாங்கி சாப்பிட்ருக்கோம். ஸோ அது அந்த காலத்தில் பண்டத்துக்கு பண்ட மாற்று முறை. பட் அதுக்கப்புறம் என்னாச்சு, நம்மளோட தேவைக்காக இந்த நாணயங்களை நம்ம கொடுத்து நம்ம ஒரு பொருள் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பண்ட மாற்று முறை மாதிரி தான். பட் நம்ம பண்டத்துக்கு பண்டமாக இல்லாமல், பண்டத்துக்கு நம்ம பண்டமோ இல்லை ஏதோ ஒன்று நம்ம ஒரு காசு கொடுத்து நம்மளுக்கு தேவையான பொருளை நம்ம வாங்கிக்கிறோம். இது ஒரு பரிமாற்ற அழகுன்னு தான் சொல்லலாம். முதல்ல பார்த்திங்கன்னா 1950, அதாவது நான் சொல்கிறது நம்மளுடைய இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் 1947 சுதந்திரம் அடைஞ்சது. ஆனால் குடியரசு ஆனதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு ஒரு காயினை வெளியிடுறாங்க. என்னென்னா ₹1. இதே மாதிரி தான் ₹1 இருக்கும். இது ₹1/2. என்கிட்ட ₹1 கிடையாது. ஸோ அது 1950 ஃபஸ்ட்டு ₹1 வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ₹1/2, அதுக்கப்புறம் 1/4. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரம், அதாவது சுதந்திரம் அடைஞ்சதை விட நம்மளுடைய ரிப்பப்ளிக்னு தான் சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்கிறது, ஒரு நிமிஷம், அதாவது இந்திய குடியரசு ஆனதுக்கப்புறம் தான் நம்ம காயினை மின் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 1947 லாஸ்ட்டாக, அதாவது ஜார்ஜ் 6 மன்னர் இருப்பார் இல்லையா, அவரோட காயினில் முன்னாடி புலிப்படம் போட்டிருக்கும், பின்னாடி அவருடைய படம் போட்டிருக்கோம். பட் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய ரிப்பப்ளிக் ஆனதுக்கப்புறம் வெளியிடப்பட்ட காயினில் நம்ம அசோகா எம்பலம் இது பொறிச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு வெளியிடப்பட்ட காயினு. இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இது பியூர் நிக்கல், அதாவது காந்தத்தில் ஒட்டக்கூடிய காயின். உங்களுக்கு நான் பண்ணுறேன் பாருங்கள். இது அப்படி காந்தத்தில் ஒட்டும், சரிங்களா, காந்தத்தில் ஒட்டக்கூடிய காயின். இது பியூர் நிக்கல். ஆக்சுவலாக நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு காயினை அச்சடிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும், அதாவது ₹1 காயினை அச்சடிக்கிற ஆகக்கூடிய காயின் செலவு ₹2, ₹3, சாரி ₹2, ₹5, ₹10 இருக்கு இல்லையா, அதை விட இது அதிகம். அதாவது அதனுடைய முக மதிப்புன்னு சொல்லுவாங்கள்ல, ஃபேஸ் வேல்யூ, அதை விட ₹1 காயின் அச்சடிக்கிற காஸ்ட் அதிகம், சரிங்களா. நான் சொல்கிறேன் பாருங்களேன். ₹1க்கு ₹1 11 காசு. இதே ₹2 இருந்தால் ₹1 28 காசும், ₹5 இருந்தால் $3.69 காசு, அதே மாதிரி ₹10 இருந்தால் $5.54 காசு. இதுதான் நம்மளுடைய காயின் அச்சடிக்கக்கூடிய செலவினங்கள். இதை முதல்ல காயின் யார் அச்சடிக்கிறாங்க, நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட். அதாவது காயின் முழுக்க இந்தியன் கவர்மெண்ட் மட்டும்தான் வின் பண்ணுது. 4 நாணய சாலைகள், அதாவது கல்கட்டா, மும்பை, ஹைதராபாத் அண்டு நொய்டா, இந்த 4 இதுலேயுமே இந்தியன் கவர்மெண்ட் அச்சடிக்கிறாங்க. அதை தவிர்த்து நமக்கு
வெளியில் வந்து நம்ம ஃபாரின் மின்ட்டெல்லாம் முன்னாடி நிறைய காயினில் இருக்குது. நமக்கு ஒருவேளை நம்மளோட தேவைகள் அதிகமாக இருக்கும்போது வெளியிலையும் கொடுத்து நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் அடிச்சிருக்காங்க. ஆனால் நாணயங்களை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இந்தியன் கவர்மெண்ட் மட்டும்தான் வின் பண்ணுறாங்க. சரிங்களா? அவங்களுடைய ஒப்புதல் பேர் தான் வந்து ஃபாரின் இதிலேருந்து நமக்கு வந்து அச்சடித்து தருவாங்க. ஆனால் இதே வந்து ரூபா நோட்டு இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா இந்த 1 ரூபா இருக்கு இல்லையா, 1 ரூபா தாள், இது மட்டும்தான் நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட்டு நமக்கு அச்சடிப்பாங்க. அதனால தான் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் செக்ரட்டரி தான் கையெழுத்து போட்டிருப்பாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். செக்ரட்டரி, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் இந்த இருக்குது பார்த்தீங்களா, சைனுக்கு கீழே. இதில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, இவர் வந்து சக்திகாந்த தாஸ் சைனு. இதில் பார்த்தீங்கன்னா சக்திகாந்த தாஸ் வந்து ஃபினான்ஸ் செக்ரட்டரியாகவும் இருந்தார். அதுக்கப்புறம் ஆர்பிஐ கவர்னர். உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ வந்து 2018 2024 வரைக்கும் அவர் தான் வந்து ஆர்பிஐ கவர்னராக இருந்தார். அவரோட நோட்டில் வந்து நிறைய வந்து சைன் இருக்கும். சரிங்களா? 20 ரூபா இன்னொரு முக்கியமான சிறப்பம்சம் என்ன அப்படின்னாக்கா, 20 ரூபா நோட்டு வந்து அவருடைய காலகட்டத்தில் ஒரு கலர் வந்து மாறி இருக்கும். அந்த ஒரு இது வந்து அவருடைய காலத்தில் தான் ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு மாதிரி பிங்கிஷாக தான் அந்த நோட்டு இருந்தது. பட் இவர் காலத்தில் வந்து அந்த நோட்டை வந்து கலர் மாற்றினாங்க. அதே மாதிரி 50 ரூபா நோட்டும் சரி, 100 ரூபா நோட்டும் சரி, நிறைய வந்து இவருடைய காலகட்டத்தில் தான் வந்து அந்த பணத்தாள்களுடைய திக்னஸும் சரி, கலரும் சரி, அந்த அந்த ஷேப் இருக்கு இல்லையா, அதாவது எப்படி சொல்கிறது, லென்த்து, அதுவுமே வந்து ஷார்ட் அவுட் பண்ணாங்க. இது எல்லாமே வந்து சக்திகாந்த தாஸ் அவங்க பீரியடில் தான் பண்ணாங்க. இதெல்லாம் மிக மிக முக்கியமான சிறப்பம்சங்கள். ஸோ நாணயங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியன் கவர்மெண்ட்டு தான் வின் பண்ணுறாங்க. அதேமாதிரி 1 ரூபா வந்து நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட்டு. 2 ரூபாயிலேருந்து 2000 ரூபா வரைக்கும் வந்து ஆர்பிஐ தான் வந்து, அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க. இது எப்படி பண்ணுவாங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட்டும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் சேர்ந்து ஒரு பேசி முடிவெடுத்து அவங்க வந்து எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து நாணயத்தோட இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த நாணயம் அச்சடிக்க ஏன் வந்து அதிகமான செலவாகுது, அது வந்து எதை பொறுத்து அப்படின்னாக்கா, அவங்க வந்து ஃபஸ்ட்டு என்ன மெட்டல் யூஸ் பண்ணுறாங்க. சப்போஸ் அந்த பழைய காலத்துலலாம் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய மன்னர் காலத்துலலாம் பார்த்திங்கன்னா தங்கம், வெள்ளி, செம்பு, அதுக்கப்புறம் காப்பர், இந்த மாதிரிலாம் நிறைய யூஸ் பண்ணாங்க. அப்போலாம் வந்து மிஷினரிலாம் கிடையாது, கையிலேயே தான் வந்து மின் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் ஷேப் வந்து கரெக்டாக இருக்காது. அதாவது சில இதில் வந்து ஸ்கொயராக இருக்கும், சில இது ரவுண்டாக இருக்கும், ஆனால் கரெக்டான ஷேப் கிடைக்காது. பட் இப்போ வந்து நம்ம வந்து மெஷினரி யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு காயினை வந்து அச்சடிக்கிறோன்னா நம்ம எந்த உலோகத்தை யூஸ் பண்ணுறோம், அதனுடைய லேபர் காஸ்ட்டு, அதாவது நம்மளோட தொழிலாளர்கள் இருக்காங்களா அவங்களுக்கு செலவழிக்கிற காசு, அதுக்கப்புறம் அந்த மிஷினரி இருக்கு இல்லையா, இதெல்லாம் பொறுத்து தான் ஒரு காயின் அச்சடிக்கும் போது அதனுடைய வந்து விலை வந்து நிர்ணயம் பண்ணுறாங்க, அதனுடைய காஸ்ட்டு. ஸோ 1 ரூபாயில் பொறுத்த வரைக்கும் அதுக்கு மட்டும்தான் அதிகமாக செலவு, மித்ததுக்கெல்லாம் வந்து செலவு கம்மி தான். ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா, நம்மளோட வந்து ஃபஸ்ட்டு இது பியூர் நிக்கல், அதுக்கப்புறம் காப்பர் நிக்கல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அலுமினியம் பிராண்ட்ஸு, இந்த மாதிரி நிறைய காயின்ஸு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் சொன்ன மாதிரி இது வந்து பியூர் நிக்கல். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து காப்பர் நிக்கல். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து சில்வர். ஒரு காலகட்டத்தில் சில்வர் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து அலுமினியம். ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி பார்த்திங்கன்னா 1964 வரைக்கும் என்ன பண்ணாங்கன்னா, நயா பைசா, அதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். இது வந்து 1957, இது வந்து நயா பைசான்னு சொல்லுவாங்க, நயா பைசான்னு இருக்கும். சரிங்களா? இது வந்து நயா பைசா காயின். பட் இது வந்து 1964க்கு அப்புறம் வந்து நயான்றதை எடுத்துகிட்டு பைசான்னு பண்ணி மாற்றிட்டாங்க. சரிங்களா? வெறும் பைசா தான். ஸோ இது வந்து 1975 தானே, 73. ஸோ 64க்கு அப்புறம் வந்து நயான்றதை எடுத்துகிட்டு பைசாவாக மாற்றிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து காயினை பொறுத்து இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து பிராண்ட், அதாவது இது வந்து காப்பர் காயின், இது வந்து காப்பரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து முழுக்க பிராஸ், நிக்கல் பிராஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இது வந்து பைமெட்டாலிக்கு. இந்த பைமெட்டாலிக்கில் வந்து இன்னர் ரிங் வந்து காப்பர் நிக்கலில் இருக்கும், அவுட்டர் ரிங்கை பொறுத்த வரைக்கும் அலுமினியம் பிராண்ட்ஸில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு காயினை பொறுத்த வரைக்கும் ஷிஃப்ட் ஓவர், அதாவது காயினோட காஸ்ட்டு, அச்சடிக்கிற காயினோட காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும் போது ஒரு காலகட்டத்துலேயும் அவங்க வந்து வேறு வந்து மெட்டலை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் இந்த வந்து நாணயத்தினோட இது. இப்போ இந்த சைடு இருக்கிறதுல இதெல்லாம் வந்து டிமானிட்டைஸ் பண்ண காயின்.
1 காசு 2 காசுன்னு. இப்போ வந்து மினிமம் வந்து ₹1 தான். ஸோ 1 நயா பைசா, 1 பைசா, 2 காசு, 3 காசு, 5 காசு, 10 காசு, 20 காசு, 25 காசு, 50 காசு, இது எல்லாமே டிமானிட்டைஸ் பண்ண காயின்ஸு. இது முழுக்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ உள்ள புழக்கத்தில் உள்ள காயின்ஸ் தான். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம காயினோட சிறப்புகள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கமெமரேட்டிவ் காயின்ஸும் நிறைய வெளியிட்டாங்க. அதாவது நினைவு வகை நாணயம்னு சொல்லுவாங்க. ஒரு தேச தலைவர்களையோ, இல்லை ஒரு இன்சிடெண்ட் நடந்ததையோ, இல்லை ஒரு இடத்த வச்சோ, இல்லை ஒரு மகாராஜா வச்சு, இந்த மாதிரிலாம். அதே மாதிரி உலக சாதனை புரிஞ்ச அந்த மாதிரிலாம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வந்து நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா, அன்னை தெரசா, மதர் தெரசா, அவங்க காயினோ, இல்லை லூயிஸ் பிரெய்லி. ஏன்னா பிரெய்லி மெத்தட் இருக்கு இல்லையா, நம்ம கணக்கு இது பண்ணுறாங்களா, கண்ணு தெரியாதவங்களுக்கு, பார்வையற்றவர்களுக்கு, கண்ணு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது, பார்வையற்றவர்களுக்கான ஒரு மெத்தடை கண்டுபிடிச்சது வந்து இந்த லூயிஸ் பிரெய்லி. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய, அதே மாதிரி ஒரு இந்தியன் ரயில்வேஸை பற்றியோ, இல்லை இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், இந்த மாதிரி நிறைய கமெமரேட்டிவ் காயின்ஸும் வந்து நம்மளோட இந்திய அரசாங்கம் வந்து அச்சடித்து வெளியிடுது. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு இதில் சொல்லணும்னு நினச்சது. பொதுவாக பார்த்திங்கன்னா ₹1 காயின் தான் வந்து இருக்கிற கொஞ்சம் அதனுடைய முக மதிப்பை விட அதிகமாக செலவாகக்கூடிய காயின். ஸோ நம்ம நாணயங்களை பற்றி இவ்வளோ தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு வேறு ஏதாவது இன்னும் நிறைய சிறப்பம்சங்கள் சொல்லணும், இன்னும் நிறைய விஷயங்கள் தேவைப்படுது மேடம், இன்னும் எங்களுக்கு வந்து நிறைய வீடியோஸ் போடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து போடுவேன். பொதுவாக வந்து இது வந்து ஒரு ஜென்ரல் நாலேஜ். காயின் சேகரிக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு நாணயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஓரளவுக்கு நான் வந்து கவர் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு மேலேயும் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாக்கா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கண்டிப்பாக நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பண்ணி கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து நாணயத்தை பற்றின ஒரு சிறப்பு அம்சங்கள். சரிங்களா? ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். காயினை பற்றி இன்னும் ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்படுதுன்னா எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.